Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு மேஜிக்கலான பெல்லி ஃபேட் பர்னரை எப்படி தயாரிக்கலான்னு வீட்டில் இருந்தே தெரிஞ்சுக்கிடலாம். இந்த மேஜிக்கல் பெல்லி ஃபேட் பர்னர் ஒரு ட்ரிங்க். எக்ஸசைஸ் பண்ணாட்டாலும் டயட்டை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாட்டாலும் டெய்லி இந்த ட்ரிங்கை 2 times குடிச்சா அதிக எடை அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆகிடுது. கொலஸ்ட்ரால் ஃபேட்டுங்கிறதே கரைஞ்சு போய் நீங்க நல்லா ஸ்லிம்மா ஃபிட்டா ஆயிடுவீங்க. பட் நம்ம இதுல எந்த மாதிரியான இன்கிரீடியன்ட்டை யூஸ் பண்ணணும், எந்த விதத்துல உங்களுக்கு பயன்படும், அதே மாதிரி இந்த ப்ராசஸை எப்படி தயாரிக்கலாங்கிறதையும் இப்ப தெரிஞ்சுக்கிடலாம். ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்றதால ஒவ்வொரு லேட்டஸ்டான ஹெல்த் அண்ட் பியூட்டி அப்டேட்ஸை நீங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம யூஸ் பண்ற முக்கியமான இன்கிரீடியன்ட் ஜீரகம். ஜீரகத்துல ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கு, நம்ம டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ற அடுத்த இன்கிரீடியன்ட் சோம்பு. சோம்புல விட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ் இருக்குது. இதுல டயூரிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது மெட்டபாலிசத்தை கூட அதிகப்படுத்தும். அடுத்த பொருள் தனியா. இதுல டயட்ரி ஃபைபர் அதிகமாக இருக்குது. இது டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. கொலஸ்ட்ராலை கூட குறைக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதால தான் தனியாவை யூஸ் பண்ணுறோம். அடுத்து யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட் பூண்டு. ஸ்பெஷலாக தொப்பையை கரைக்கிறதுக்கு ரொம்ப பயன்படுது. ஹை கொலஸ்ட்ரால் லெவல் இருக்கிறவங்க பூண்டை சாப்பாட்டில் சேர்க்கறது முக்கியமான ஒன்று. கார்லிக்கால கொலஸ்ட்ரால் லெவல் குறையுது. ஸோ வெள்ளைப்பூடை இதில் யூஸ் பண்ணலாம். அதோட அடுத்து பயன்படுத்த போகிற பொருள் தேன். இதில் புரோட்டீன்ஸ், ஃபைபர், விட்டமின்ஸ், மினரல்ஸ் அதிகமாக இருக்குது. இதய சம்பந்தமான பிரச்சனைகள் கூட அந்த ரிஸ்கை குறைக்கிறதுக்கும் தேன் ரொம்ப முக்கியமான பொருள். அதனால் தேனையும் இதில் பயன்படுத்தலாம். கடைசியாக நம்ம பயன்படுத்துகிற பொருள் லெமன். லெமனில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்டும் அதிகமாக இருக்குது. இது கூட பாடி கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல். பாடியில் உள்ள டாக்ஸின்ஸை குறைக்கிறதுக்கும் விட்டமின் சி உள்ள எலுமிச்சை ரொம்ப பயனுள்ளது. இப்போ இந்த எல்லா இன்கிரீடியன்ட்டையும் பயன்படுத்தி ட்ரிங்கை எப்படி தயாரிக்கலாம்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சுக்கிடலாம். இதுல நம்ம 1.5 glass வாட்டரை ஆட் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டர் கொஞ்சம் சூடானதுக்கு பிறகு நம்ம இன்கிரீடியண்ட்டை ஆட் பண்ணலாம். இதுக்கு 1 teaspoon தனியாவை ஆட் பண்ணியிருக்கேன். அந்த தருணத்தில் 1 teaspoon ஜீரகம். அடுத்து நம்ம 4 பல் பூண்டை ஆட் பண்ணுறேன். 4 பல் பூண்டை ஆட் பண்ண பிறகு 1 teaspoon சோம்பை ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த ட்ரிங்கை 5 minutes வரைய பாயில் பண்ண விட்டுறணும். ஒரு 5 minutes கழிச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இந்த ட்ரிங்கை ஒரு தனி பவுலில் எடுத்துடலாம். இதை ஃபில்டர் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ட்ரிங்க் வெதுவெதுப்பான பதத்துக்கு வந்த பிறகு 2 teaspoon லெமன் ஜூஸை ஆட் பண்ணலாம். அதே மாதிரி கடைசியாக யூஸ் பண்ணுற இன்கிரீடியன்ட் தேன். தேன் 1 teaspoon ஆட் பண்ணலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரிங்கை டெய்லி ஒரு 2 times எடுத்துக்கிடணும். பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு ஒரு தடவையும் டின்னர் முடிச்சுட்டு ஒரு தடவையும் டே மற்றும் நைட் இந்த ட்ரிங்க் 2 times குடிக்கிறதால ஒரு வாரத்திலேயே உங்கள் பாடியில் உள்ள அதிக கொழுப்பு, அதே மாதிரி கொலஸ்ட்ரால் லெவல் எல்லாமே நார்மல் ரேஞ்சுக்கு வந்து ஸ்லிம் அண்ட் ஃபிட்டாக வருவீங்க. தவறாமல் இந்த ட்ரிங்கை எடுத்துக்கோங்க. இது நல்ல எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது. என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த யூஸ்ஃபுல் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.